வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குரு மணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து டெஸ்டினி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, விதியை மதியார் வெல்ல முடியுமா அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகே, முடியுமா முடியாதா, ஏன் முடியும் ஏன் முடியாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இட்ஸ் ஃப்ரம் திஸ் ஒரு வீடியோ பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு. இது ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த மைண்ட்லேருந்து இந்த வீடியோ போகணுன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த இலங்கையில் ஒரு பேர் கம்பர் ஜெயராமன் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பேசியிருந்தார் இதை பற்றி ஆக்சுவலி. ஸோ அவர் சொன்னதையும் என்னோடய மைண்டில் நான் வச்சுட்டு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கையும் சேர்த்து சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அவர் சொன்னதை சொல்லிடுறேன். என்னோடய மைண்டில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்ன இதை பற்றின இந்த டாப்பிக்கில் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விதியே அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது உன்னோட விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எது நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, இது உன்னோட விதிப்படி தானே நடக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ விதியை ஏன் மாற்ற முடியுதுன்னு அப்படின்னா, ஓகே எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். வில் அப்படி ஃப்ரீ வில்னு ஒன்று இல்லவே இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி மாற்றிக்க முடியாது விதி அப்படின்னா, அப்புறம் லைஃப்னு ஒன்று எதுக்கு? எல்லாமே விதி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது ஆல்ரெடி கேம் தான், நீ ஆனால் சும்மா ப்ளே பண்ண போகிற, ஆனால் உன்னால் இந்த கேமை மாற்ற முடியாது அப்படின்னா நீ விளையாடுறதுக்கு என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் யுவர் பவர் இன் திஸ் கேம்? தேர் இஸ் நோ பவர், யூ டோன்ட் ஹேவ் எனி பவர் இல்லை. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில். ஓகே, ஃபஸ்ட்டு அவர் சொன்ன கதையை நான் சொல்கிறேன். ஓகே, மகாபாரதம். அவர் சொன்னது மகாபாரதம்லேருந்து என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கும் நான் மகாபாரதம்லேருந்து தான் சொல்ல போகிறேன். மகாபாரதமில் வியாசர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். ஓகே, அவர் தான் வந்து மகாபாரதம் எழுதினது. ஏதாவது அவர் சொல்ல கணேஷ் வந்து எழுதினார், கணேஷா. ஸோ அவர் வந்து மகாபாரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மகாபாரதம் முடிஞ்சு அர்ஜுனனோட பேரன்லாம் இருக்கிற வரைக்கும் அவர் உயிரோடு தான் இருந்தார். அவர் வந்து முக்காலத்தையும் துறந்த முனிவர் சொல்லுவாங்க. அதாவது எல்லா பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே அவருக்கு தெரியும். ஓகே, ஸோ பாஸ்ட்டில் என்ன நடந்தது, பாஸ்ட்னால் இப்போ போன வருஷம் அந்த மாதிரி இல்லை, முதல்ல உலகம் தோன்றுனதுலேருந்து. ஓகே, ஸோ அதுலேருந்து உலகம் முடிகிற வரைக்கும் என்னெல்லாம் நடக்க போதோ அது அவருக்கு தெரியும். ஓகே, ஸோ லாஜிக்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. ராமாயண மகாபாரதம் இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஸ்டோரி கிடையாது. இட்ஸ் அ மாரல் ஸ்டோரி. நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறதுக்கும் நீங்கள் யார் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கும் தான் இந்த ஸ்டோரிஸ். ஓகே, ஸோ அப்படி தான் நீங்கள் கேட்கணுமே தவிர ஏத்திஸ்ட் மாதிரி அவர் என்ன அது எப்படி அவ்வளோ வருஷம் உயிரோட இருக்க முடியும் அப்படி இப்படின்லாம் பேசக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தவர். ஸோ மகாபாரத போர் முடிஞ்சு இவரோட அர்ஜுனனோட பேரன், ஓகே அர்ஜுனனோட மகன் இல்லாமல் பேரன், ஓகே அவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது வியாசர்கிட்ட கேட்குறாரு. ஓகே, அரண்மனையில் எல்லோரும் முன்னாடியும் கேட்குறாரு, உங்களுக்கு வந்து எல்லாமே முக்காலமும் தெரியுமே, உங்களுக்கு வந்து முன்னாடி நடக்க போகுது அப்புறமா என்ன நடக்க போகுது எல்லாமே தெரியுமே, நீங்கள் நினச்சிருந்தா மகாபாரதத்தை தடுத்து நிறுத்திருக்கலாமே. ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறாரு. அதெல்லாம் அவர் எதுவுமே பதில் சொல்ல சிரிச்சுட்டு விட்டுறாரு. ஓகே, திரும்பி நோண்டி கேட்டுகிட்டே இருக்கான் பைபிளில். வியாசர் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ஷேம் மாதிரி ஆகிடும்ல, ஒரு பப்ளிக்கில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா அப்போ அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்றத மாதிரி இவர் சொல்கிற மாதிரி ஆகிடும்ல. அதனால் வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சாலும் என்னால் வந்து அதை மாற்றிருக்க முடியாது. இல்லை நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, நீங்கள் நினச்சிருந்தா போரை தடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை தடுத்துருக்க முடியாது, அது கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்னு. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா தர்மர் வந்து சூதாடாமல் நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. இல்லை நான் சொல்லியிருந்தாலும் அவன் கேட்டிருக்க மாட்டான், அவன் கண்டிப்பாக விளையாடிருப்பான் அப்படின்னு. அதே மாதிரி துச்சாதன் சிலையை உரும்போது கூட நீங்கள் சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. இல்லை நான் என்ன சொன்னாலும் அவன் பண்ணதை பண்ணி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து அவன் திரும்பி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால என்ன சொல்லுவார், இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே அவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்து வரப்போகுது, உன்னால் முடிஞ்சால் அதை தடுத்துக்க. நீங்கள் சொல்கிறல்ல ஃப்யூச்சரை வந்து முன்னாடியே தெரிஞ்சால் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோன்னா கண்டுபிடிச்சோன்னா நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விதியை நான் உனக்கு சொல்கிறேன். இன்னும் 10 நாளில் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்க போகுது. பிரம்மகத்தி தோஷம்னா ஒரு பிராமணரை கொன்ற தோஷம். ஓகே, பிராமணர்னால் நார்மலாக இப்போ இருக்கிற பிராமணர் கிடையாது. பிராமின் அப்படின்னாலே அதாவது கடவுளுக்கு க்ளோஸ்டில் இருக்கிறவங்க. ஓகே, கடவுள்னால் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிறவங்க. ஓகே, ஸோ மோட்சம் அடைகிற நிலைமையில் இருக்கிறவங்க தான் வந்து வேதங்கள்லாம் படித்தவங்க, எல்லாமே நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க தான் வந்து பிராமணர். ஓகே, சும்மாலாம் பூனல் போட்டவங்களாம் பிராமணர் கிடையாது, ஏன்னா நான் கூட போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது பிரம்மகத்தி தோஷம் வரப்போ ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாரு, 10 நாளில் எனக்கு பிரம்மகத்தி தோஷம் வரப்போதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு
பிரம்மகத்தி தோஷம் வராமல் என்ன பண்ணணும்னு சொல்லி என்னென்னவோ பண்ணுவார் 10 நாளைக்கும். ஓகே, அரண்மனையில் இருக்க எல்லாரையும் கூடயே வச்சுப்பார், யாருமே பிராமணர்கள் கிட்ட வராத மாதிரி பார்த்துப்பாரு. அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனையெல்லாம் கேட்பாரு. அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு யாகம் நடத்தணும், அப்போ தான் உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு யாகம் நடத்துறது பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு யாகம் நடத்திட்டு இருப்பாங்க. யாருமே கிடைக்க மாட்டாங்க பிராமணர். ஏன்னா இவரோட இதை தெரிஞ்சுட்டு பயப்படுவாங்க வராமல். ஒருத்தர் மட்டும் நல்ல பிராமின், நல்ல மந்திரங்கள்லாம் தெரிஞ்சவர், அவர் மட்டும் ஒத்துக்கிட்டு வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. 10 நாள் ஆக போகுது. 10ஆவது நாள் கடைசி 1 நிமிஷம் ஆகும்போது என்ன ஆகுது, இவர் வந்து பக்கத்தில் இருக்கலாம் சொல்கிறார், டே இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க, நான் யாராவது யார் மேலே கை வைக்கணும்னு நினச்சா கூட டக்குன்னு என் கை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிராமின் அந்த மந்திரம் சொல்லிட்டு இருந்தது வந்து கடைசியில் டயர்ட் ஆகிட்டார். 10 நாளாக கண்டினியூவாக பண்ணிட்டுருக்காரு. கடைசியில் டயர்ட் ஆகிட்டு ஓட்டிலாம் பண்ணி அவரால் முடியல. அதனால் தூக்கம் வந்துச்சு. அப்படியே தூங்கிட்டே அப்படியே நெய் ஊற்றிட்டுருக்காரு. ஸோ இவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, ஐயோ கடைசி டைமில் யாகம் பண்ணும்போது இது மாதிரி பண்ணுறாரு, யாகம்லாம் வீணாக போயிடுமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு புல், தர்பைன்னு சொல்லுவாங்களே புல், அதை எடுத்துகிட்டு அவர் முதுகில் வந்து லைட்டாக தொட்டோன்னு என்ன பண்ணுறாரு, ஐயோன்னு கத்திட்டு முன்னாடி இருக்கிற நெருப்பில் வந்து இறந்துடுறாரு. கடைசி ஒரு 10 செகண்ட்ஸில் நடக்குது இதெல்லாம். ஸோ இவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சு. ஓகே, அது எப்படி நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல இவருக்கு. எப்பட்றா இது மாதிரி நடக்கும், நான் புல்லை தானடா வச்சு முதுகில் தொட்டேன், எப்பட்றா ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பிரம்மகத்தி தோஷம் இவருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வியாசர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சு, எதனால இப்படி நடந்துச்சு, நான் இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, அவரை தானே தொட்டேன், புல்லை தானே தொட்டேன் அவர் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறார், நீ வந்து இவ்வளோ நாளாக அவர் ஒர்க் பண்ணி 9 நாளாக 10ஆவது நாள் டயர்டாகிட்டு தூக்கம் வந்துருச்சு. அவருக்கு தூக்கம் வரும்போது ஒரு கனவு வந்துருச்சு. கனவில் வந்து அவர் காட்டில் இருக்க மாதிரியும், காட்டில் வந்து ஒரு சிங்கம் அவரை துரத்திட்டு வர மாதிரியும் ஒரு கனவு இருந்துச்சு. அவரும் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருந்தார் அதுக்கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லி. திடீர்னு பாஞ்சுது அந்த சிங்கம். ஓகே, பாஞ்சு அவர் முதுகில் வந்து அடிக்கிற மாதிரி அவர் கனவு வரும்போது நீ வந்து கரெக்டாக புல்லை எடுத்து பேக்கில் தொட்டு அவர் சிங்கம் தான் மேலே அடிச்சிச்சு நினச்சி டமால்னு விழுந்துட்டார் முன்னாடி, பயந்து தூக்கத்துலேருந்து எழுந்து. ஸோ அதனால் அவர் எழுந்துட்டார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நடக்கணும் அப்படின்னா எல்லாமே கனெக்டடாக இருக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஓகே, கார்மா படி. ஓகே, இதுதான் அவர் சொன்ன ஸ்டோரி. இப்போ நான் என் சைட்லேருந்து நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஓகே, இதில் என்னென்னா, அவர் வியாசர் கூப்பிட்டு கேட்டார். கரெக்டாக, வியாசர் வந்து எல்லாமே முனிவர் தான், எல்லாமே தெரிஞ்சவர் தான். ஆனால் அவர் வந்து கடவுள் கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் கடவுள். ஓகே, அப்படி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. கடவுளாக இருந்த கிருஷ்ணர் ஏன் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணல அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, எதனால் அப்படின்னு சொல்லி. ஓகே, இது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தெரியல, இது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங், நானாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு சொல்கிறேன். ஓகே, ஸோ கடவுளான கிருஷ்ணரால் ஏன் அதை ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னா, சரி இப்போ ஒரு கடவுள் அந்த கிருஷ்ணர் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு இடத்துல அந்த போர் நடக்கிற இடத்துல கிருஷ்ணர் இருக்கார். சும்மா ஒரு 4 கேரக்டர் வச்சுக்கலாம் பக்கத்தில். இது 4 பேர், இது 5ஆவது கிருஷ்ணர் வச்சுக்கலாம். ஓகே, கிருஷ்ணர் பக்கத்தில் அந்த இடத்துல குருக்ஷேத்திரத்தில் வந்து அர்ஜுனர் இருக்கார், துரியோதனன் இருக்கார். ஓகே, பீஷ்மர்னு வச்சுக்கலாம். இது வந்து சிப்பாய், ஏதோ ஒரு சைடில், இல்லைனா 2 சைடு சிப்பாய் 2 பேரை வச்சுக்கலாம். ஸோ இன்சிக்னிஃபிகண்ட் ஆல் அப்படி, அதுக்காக தான் நான் இந்த 2 சிப்பாயை சொல்கிறேன். ஓகே, இவங்க 2 பேரும் சிக்னிஃபிகன்ஸ் அந்த போர். ஓகே, அர்ஜுனரும் துரியோதனனும். ஓகே, ஸோ இது கிருஷ்ணர். ஓகே, இது வந்து இவர் வந்து கடவுளாகவே வாழ்ந்தவர். ஓகேயா, கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர். இவரை நான் 100% கடவுள்னு சொல்ல முடியாது, ஏன்னா பாடியில் வந்துட்டாலே 100% கடவுள்னு சொல்ல முடியாது, ஏன்னா மைண்ட் அங்கே இருந்துச்சு. ஓகே, இவரோட இதை நான் கடைசியாக சொல்கிறேன். பட் இவர் வந்து கடவுளுக்கு அடுத்தபடியான ஆள். ஓகே, இவரால் கடவுள்னு அவர் எல்லாருக்குமே காமிக்க முடிஞ்சுது இவர் கடவுள்ன்றதை. சரியா, இவர் நினச்சிருந்தா ஏன் இவங்களை இந்த போரை நிறுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஜீசஸ் கிறிஸ்டின்னு எடுத்தால் ஒரு ஜீசஸ் கடவுள், மற்ற எல்லாருமே கடவுளை ஃபாலோ பண்ணுறவங்க. ஹிந்துன்னு எடுத்துட்டா சிவன் இல்லை கிருஷ்ணர் கடவுள், மற்ற எல்லாருமே மனுஷங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க. ஓகே, இஸ்லாம்னு எடுத்துகிட்டா அல்லான்னு ஒரு கடவுள் இருக்காரு, மற்ற எல்லாருமே மனுஷங்க, அவங்களெலாம் வந்து அந்த அல்லாவை ஃபாலோ பண்ணுறவருன்றது தான் ரிலீஜியனில் புரிஞ்சுக்கிட்டது. ஆனால் அது அந்த புரிதல் தப்பு ஃபஸ்ட்டு. ஓகே, ஆனால் இந்துஸ்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அகம் பிரம்மாஸ்மின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் யாருக்குமே இது வரைக்கும் புரியல. ஓகே, எல்லாருமே கற்றுன்னு கத்தி தான் இருக்கும் வீடியோஸ்லாம், ஆனால் யாருக்கும் புரியல. ஓகே, ஸோ எல்லாருமே அகம் பிரம்மாஸ்மி எல்லாருமே கடவுள் தான் இங்கே. ஓகே, அர்ஜுனர், துரியோதனன், அப்புறம் இந்த 2 சிப்பாய்கள். ஓகே, சிப்பாயின்னு சொல்கிறேன், இந்த குதிரை, அங்கே இருந்த குதிரை, யானை, எல்லாமே கடவுள். ஓகே, ஆனால் இவங்க இந்த கிருஷ்ணருக்கும் இந்த 4 பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா,
இவர் கடவுள் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அகம் பிரம்மாஸ்மின்னு தெரியுது. இவங்க 4 பேருக்கும் தெரியல. அதனால தான் இது வந்து இவங்கெல்லாம் நான் டுவாலிட்டியில் வாழ்ந்தவங்க. ஓகே, இவன் வேற அவன் வேற, ஓகே உலகம் வேற நான் வேற, கடவுள் வேற நான் வேறன்னு வாழ்ந்தவங்க இவங்க. இவர் அப்படி இல்லை. ஓகே, அகம் பிரம்மாஸ்மின்னு வாழ்ந்தவர். ஓகே, எல்லாமே நான், எல்லாமே கடவுள், இவங்க எல்லாருமே கடவுள் தெரியும். ஆனால் இவரால் ஏன் இதெல்லாம் அந்த போரை நிறுத்த முடியலன்னா, இவர் உண்மையாகவே கடவுளாக இருந்து இவங்க 4 பேரும் உண்மையாகவே மனுஷங்களாக இருந்தால் கன்ஃபார்மாக மாற்ற முடியும். அப்படி மாற்ற முடியலன்னா இவர் கடவுளே கிடையாது. ஏன்னா 4 மனுஷங்களோட மைண்டை மாற்ற முடியாது ஒரு கடவுளால். ஏன் முடியல? ஏன்னா இந்த 4 பேருமே கடவுள் தான். ஒரு கடவுள் இன்னொரு கடவுளோட இதை எப்படி மாற்ற முடியும்? எல்லாருக்குமே ஒரே பவர் தானே இருக்குது, அப்புறம் எப்படி மாற்ற முடியும்? அதனால் என்ன ஆச்சுன்னா, இவரால் இந்த மைண்டெல்லாம் என்ன திங்க் பண்ணுது, இந்த மைண்டை வச்சு அந்த கேமை, இந்த லைஃப்ன்ற கேம் எப்படி வாழ முடியும் அப்படின்னு தான் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற சோல்ஸ் இவங்களுக்கு புரியல, இவங்க தான் கடவுள்னு தெரியாததுனால இவங்க அந்த மைண்டை யூஸ் பண்ணி வாழ்ந்ததுனால இவங்க மைண்டை ஃபாலோ பண்ணுறாங்க. மைண்ட் என்னெல்லாம் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை இவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணார், அட்லீஸ்ட் கார்மிக் சைக்கிளை மட்டும் எப்படி பயன்படுத்தலாம். அதாவது இவன் கெட்டவன் துரியோதனன், அவனோட கார்மிக் சைக்கிள்னு இவன் கையால் சாகணும். ஓகே, ஸோ அப்போ இவன் கையால் சாகணும்னா இவனுக்கு நான் என்னெல்லாம் சொன்னால் இவன் அவனை சாவடி பண்ணுறது தான் இவரோட வேலை. ஓகே, இங்கே ஆக்சுவலி பார்த்தா நாரதர் வேலை தான் இவர் அங்கே செய்கிறாரு, கிருஷ்ணன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது. ஓகே, ஸோ எதனாலன்னு பார்த்துக்கோங்க. இப்போ விதியை ஏன் மாற்ற முடியல ஒரு மனுஷனாலன்னா, அவன் மனுஷன் அப்படின்னு நினைக்கிறதுனால தான். ஓகே, அவன் கடவுள் நினச்சா மாற்ற முடியும். ஆனால் எப்போ மாற்ற முடியும்னா, அதாவது பிறக்கும் போதே ஒரு சில இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகி வரும். ஓகே, நம்ம எங்கே பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், ஓகே நம்மளோட பாடி எப்படி இருக்கணும், ஹெல்த் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பிறக்கும்போது. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம யாரை கல்யாணம் பண்ணணும், எப்போ சாகணும், எப்படி சாகணும், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஓகே, நம்ம கடவுள்னு தெரிஞ்சாலும் அதை மாற்ற முடியாது. நம்ம கடவுள்ன்றதை உணர்ந்துட்டாலும் அதை மாற்ற முடியாது. அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா அது கார்மிக் மெமரிஸ் பாடியிலே மைண்ட்லேயும் ஆல்ரெடி இருக்கும். ஸோ எப்போ நம்ம மைண்டில் கடவுள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு சோலாகவே வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ ப்ரெசன்ட் கார்மிக் கார்மாஸ் கம்மியாகும். ஓகே, இந்த கர்மாவில் 3 கர்மா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நான் போக விரும்பல. ஓகே, ஸோ பாஸ்ட் கர்மாவும் கழிஞ்சிரும். ஆனால் பாஸ்ட் கர்மான்றது எப்படின்னா, இது அவர் சொல்லியிருப்பார் கம்பல் ஜெயராமன். ஒரு அப்பா ஒரு பையனுக்கு அக்கௌண்ட்டில் நிறைய காசு போட்டு வச்சுருக்காரு. ஆனால் இப்போதைக்கு உனக்கு செலவு பண்ண நான் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், இதை செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, அந்த 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் அவன் ஒரு பிஸ்னஸில் போட்டு அது 3 லட்சமாக ஆக்குறான்னு வச்சுக்கலாமே. ஸோ மொத்தமாக அவர் சேர்த்து வச்சது கடன். அதாவது கணக்கில் வந்தது நம்மளோட பழைய பாஸ்ட் கார்மிக், அதாவது பல லைஃப் டைமில் பண்ணது, சேர்த்து வச்சது, நம்ம பண்ணது நல்லது கெட்டதெல்லாம். ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து அனுப்புகிறாள்ல, இப்போதைக்கு செலவு பண்ணுன்னு. அதுதான் இப்போதைக்கு நம்ம இந்த உயிரில் வந்திருக்கோம், இந்த பாடியில். இப்போதைக்கு நம்ம செலவு பண்ண எடுத்துகிட்டு வந்த காசை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஓகே, அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் நடந்தாகணும். அதை நம்மளால் மாற்ற முடியாது, நம்ம கடவுள்ன்றதை நம்ம உணர்ந்தாலும். ஓகே, ஆனால் ப்ரெசன்ட் கர்மா பண்ண மாட்டோம். ஓகே, புதுசாக கர்மாவை சேர்க்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம தெரிஞ்சு போச்சு நம்ம கடவுள், நம்ம சூரியக்கெல்லாம் கடவுள்னு யாருக்குமே கெட்டதுன்னு நினைக்க மாட்டோம், எந்த கெட்டதும் பண்ண மாட்டோம். ஸோ ப்ரெசன்ட் கர்மா அங்கே நில்லாயிடுச்சு ஆல்ரெடி. ஓகே, நம்ம கடவுள்னு தெரிஞ்சு அந்த மாதிரி வாழ ஆரம்பித்தோடனே அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருந்த கர்மாஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். ஓகே, ஏன்னா நம்ம புரிஞ்சு போச்சு கடவுள் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கும் தெரியும். நம்ம ஜீவாத்மா நம்மளுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா பரமாத்மாவும் நம்மளும் ஒன்று தான் தெரிஞ்சா பரமாத்மா வில் ஹெல்ப் டு ரெடியூஸ் த பாஸ்ட் கர்மாஸ். ஓகே, ஆனால் அந்த எடுத்துகிட்டு வந்த கர்மாவை நம்ம அனுபவித்து போய் தான் ஆகணும். அனுபவிக்கும் போது அதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணாமல் அனுபவிச்சா தான் திருப்பியும் புது கர்மா சேராமல் இருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் விதியை ஏன் நம்மளால் மாற்ற முடியலன்னு. ஸோ நம்ம எல்லாரும் கடவுள்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் விதியை மாற்ற முடியும். எந்த விதியை மாற்ற முடியும்னா ப்ரெசன்ட் விதியை, அதாவது ப்ரெசென்ட்டில் நம்ம பண்ணாமல் விதியை க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறது, அதை மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். பாஸ்ட்டில் பண்ணதை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் that. ஓகே, இட் மே பி பெயின் ஆர் கெயின். ஓகே, ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பேச வந்தேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.